ஹே கைஸ் வெல்கம் பேக். ஸோ இந்த வீடியோவில் HTML பேசிக் டேக்ஸ் பார்ட் 2 வந்து பார்க்கலாம். ஓகேவா, ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஒரு இமேஜ் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி ஒரு இமேஜை நம்ம வெப்சைட்டில் எப்படி கொண்டுட்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா, ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ கோடிங் எல்லாம் போடுறதுக்கு முன்னாடி நமக்கு வந்துட்டு ஒரு இமேஜ் வந்து வேணும். ஸோ இமேஜ் இன்செர்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நமக்கு என்ன வேணும், ஒரு இமேஜ் வந்து வேணும். சார் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கூகுள் சர்ச் பண்ணிட்டு ஒரு இமேஜ் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ நான் என்ன சர்ச் பண்ணுறேன் அப்படின்னா, மென் இமேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் சர்ச் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ இந்த இமேஜை வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இதில் வந்துட்டு ஏதாவது ஒரு இமேஜ் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ இந்த இமேஜை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இந்த இமேஜ் ஜஸ்ட் வெயிட் அ மினிட், லோட் ஆகட்டும். ஸோ இந்த இமேஜை வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நான் சேவ் இமேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ சேவ் இமேஜஸ் கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ என்னோடய ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் ஃபோல்டர், ஸோ டெஸ்க்டாப்பில் ஆல்ரெடி வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நான் ஃபுல் ஸ்டாக் அப்படின்ற ஃபோல்டருக்குள்ளே தான் நமக்கு index.html இருக்குது. ஸோ இதுக்குள்ளே வந்துட்டு இமேஜை அப்படியே சேவ் பண்ணாமல், ஸோ இது வந்துட்டு ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸ்ன்னு சொல்லுவேன். சரியா, ஸோ இமேஜாக இருக்கட்டும், ஆர்எல்ஸ் வந்து சிஎஸ்எஸ்ஸாக இருக்கட்டும், ஜாவாஸ்கிரிப்டாக இருக்கட்டும், ஸோ மோஸ்ட்லி வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஸோ இமேஜஸ் அப்படின்னா இமேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செப்பரேட் ஃபோல்டர் போட்டு அதுக்குள்ளே வந்துட்டு சேவ் பண்ணுங்கள். ஓகேவா, ஸோ இது வந்துட்டு ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸாக இருக்கும் உங்களுக்கு. இன் ஃபியூச்சரில் இது வந்துட்டு உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷ்னலாகவும் இருக்கும். ஓகேவா, ஸோ நான் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போது ஒரு ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். இமேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிக்கிறேன்னா, ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு நான் வந்துட்டு இமேஜ் வந்துட்டு நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இமேஜ் வந்துட்டு லோகோ அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். ஸோ இமேஜ் வந்து என்னவாயிடுச்சு, எனக்கு வந்துட்டு டவுன்லோட் ஆகிடுச்சு. ஓகேவா, ஃபைன். ஸோ இப்போ வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இமேஜ் வந்துட்டு பாருங்கள், நம்ம சேவ் பண்ணது வந்து இமேஜஸ் ஃபோல்டருக்குள்ளே logo.jpg. ஸோ அது வந்துட்டு நமக்கு விஷுவல் ஸ்டுடியோவில் அப்டேட் ஆகிடுச்சு. இப்போ இமேஜ் இன்சர்ட் பண்ணுறதுக்கான டேக் பார்க்கலாம். ஸோ இமேஜ் இன்சர்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா img அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் இருக்குது. ஜஸ்ட் என்டர் பண்ணுங்கள், imgன்னு டைப் பண்ணிட்டு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக 2 ஆட்ரிபியூட் வரும், src ALT அப்படின்னு சொல்லிட்டு. SRC அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா சோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சோர்ஸ் அப்படின்னா நம்ம இமேஜ் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துக்கான அட்ரஸ் வந்து கொடுக்கணும், ஆர்எல்ஸ் அந்த இடத்துக்கான லிங்க் வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேவா, ஸோ சோர்ஸ் அப்படின்றது அதுதான். ஸோ இந்த சோர்ஸில் இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, டவுன்லோட் பண்ணதை கொடுக்கணும் அப்படின்னா, இப்போது கரண்ட்டாக index.html எதுக்குள்ளே இருக்குது, ஃபுல் ஸ்டாக் அப்படின்ற ஃபோல்டருக்குள்ளே இருக்குது. ஸோ index.html அப்படின்ற ஃபைல் வந்து ஃபுல் ஸ்டாக் ஃபோல்டருக்குள்ளே இருக்குது. அந்த ஃபுல் ஸ்டாக் ஃபோல்டருக்குள்ளே தான் இமேஜஸ் ஃபோல்டருக்குள்ளே தான் இமேஜ் இருக்குது. கரெக்டாக, ஸோ இந்த index.html இருக்கக்கூடிய இந்த ஃபோல்டர் இருக்குல்ல, ஃபுல் ஸ்டாக் ஃபோல்டர், அதில் இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸை ஷோ பண்ணுறதுக்காக // அப்படின்னு சொல்லிட்டு போடணும். ஸோ இது வந்து என்ன பண்ணணும்னா, இந்த index.html இருக்கக்கூடிய அந்த ஃபோல்டரில் இருக்கக்கூடிய எல்லா ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸை வந்து நமக்கு ஷோ பண்ணும். ஸோ இதில் இமேஜஸ் ஃபோல்டருக்குள்ளே இருக்கக்கூடிய logo.jpg ஜஸ்ட் என்டர் ப்ரெஸ் பண்ணி நான் வந்துட்டு சேவ் பண்ணிக்கிறேன். இப்போது நான் சேவ் பண்ணிட்டேன். இப்போ அவுட்புட் போயிட்டு பார்க்கலாம் நம்ம வெப்சைட்டில். ஓகேவா, ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் ஆகுது. இப்போ பாருங்கள், நம்ம கொடுத்த இமேஜ் வந்து என்னவாயிடுச்சு, நம்ம வெப்சைட்டில் வந்துட்டு வந்துருச்சு. ஓகேவா, ஸோ இதுதான் எப்படி ஒரு இமேஜை இன்சர்ட் பண்ணணுன்றது. ஓகேவா, ஸோ இந்த இடத்துல ALTன்னு ஒன்று இருக்குது இல்லையா, இது என்னென்னா அல்டர்னேட்டிவ் டெக்ஸ்ட்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் ஹோவர் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும், பாருங்கள், அல்டர்னேட்டிவ் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த இமேஜ்னு சொல்லலாம். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் திங்க் லைக் இட், இப்போது இமேஜஸ் ஃபோல்டருக்குள்ளே logo.jpgன்னு ஒரு இமேஜ் இருக்குது. ஓகேவா, ஸோ சப்போஸ் வந்து logo1.jpgன்னு ஒரு இமேஜ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இமேஜஸ் ஃபோல்டருக்குள்ளே அந்த மாதிரி ஒரு இமேஜ் இல்லை. அப்போ என்ன ஆகும், நமக்கு இமேஜுக்கு பதிலாக ஏதாவது வந்து ஒரு எரர் அடிக்கும். பிகாஸ் இப்படி ஒரு இமேஜ் வந்து இல்லை நமக்கு. கரெக்டாக, ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்ன பண்ணலான்னா, அல்டர்னேட்டிவ் டெக்ஸ்ட் அப்படின்றதுல வந்துட்டு லைக் வந்துட்டு நம்ம வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கலாம். இட்ஸ் அன் இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்கலாம். ஸோ இட்ஸ் அன் இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். ஸோ இது என்ன பண்ணுன்னா, சப்போஸ் இந்த சோர்ஸில் இருக்கக்கூடிய இமேஜ் வந்து லிங்க் வந்து தப்பாக இருக்குது, அல்லது வேறு ஏதாவது ரீசன்ஸ்னால இந்த இமேஜ் வந்து லோட் ஆகலை அப்படின்னா நமக்கு என்ன பண்ணணுன்னா, அதுக்கு பதிலாக
இந்த ஒரு டெக்ஸ்ட் வந்துட்டு நமக்கு வந்துட்டு அவுட்புட்ல ஷோ ஆகும். ஸோ இந்த இடத்துல நல்லா ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். இங்க பாருங்க. இட்ஸ் அன் இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு என்னவாகுது? ஒரு இமேஜ் ஃபைல் இமேஜ் ஃபைலோட ஐகான் காமிச்சுட்டு இட்ஸ் அன் இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. புரியுதா? ஸோ இந்த இடத்துல சோர்ஸ் வந்து சப்போஸ் தப்பா இருக்கு. அந்த இமேஜ் லோட் ஆகல அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட் வந்து காமிக்கும். அதுக்காக தான் இந்த இது வந்துட்டு நம்ம வைக்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ logo.jpg வந்துட்டு நான் அப்படியே சேவ் பண்ணிக்கிறேன். பழையபடி மாத்திட்டேன். இப்போ இமேஜ் வந்து வந்துருச்சு. ஓகேவா? இப்போ இமேஜ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சைஸ் வந்துட்டு எனக்கு வந்துட்டு பெருசா இருக்கு இல்லையா? ஸோ இத வந்துட்டு நம்ம நார்மலா சிறுசாக்கலாம். அதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஹைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு. ஹைட்ல வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 200 பிக்சல்னு குடுப்போம். ஓகேவா? விட்த் அப்படின்றதுல ஒரு 350 பிக்சல் வந்து குடுக்கலாம். ஓகேவா? ஸோ ஹைட் அப்படின்றது உங்களுக்கு ஹைட்ட இது பண்ணும். இமேஜோட ஹைட்ட வந்து டிஸ்கிரைப் பண்ணும். விட்த் அப்படின்றது இமேஜோட விட்த்த வந்து டிஸ்கிரைப் பண்ணும். ஓகேவா? பாருங்க இப்போ வந்துட்டு நம்ம சேஞ்சஸ் எதுவும் தரல. நான் வந்துட்டு இத வந்துட்டு 215 குறைக்கிறேன். ஹைட் வந்துட்டு என்ன பண்றேன் அப்படின்னா 115 குறைக்கிறேன். பாருங்க நமக்கு வந்து என்னவாகுது? இமேஜோட சைஸ் வந்துட்டு சேஞ்ச் ஆகுது. ஓகேவா? ஸோ இதுக்காக தான் ஹைட், விட்த் அப்படின்ற ஆட்ரிபியூட் வந்து நம்ம யூஸ் பண்ணோம். ஓகேவா? ஃபைன். ஸோ இதில வந்துட்டு நம்ம இமேஜில சோர்ஸ் ஆட்ரிபியூட் பார்த்தாச்சு, ஆல்ட் பார்த்தாச்சு, ஹைட், விட்த் பார்த்தாச்சு. இப்போ இந்த இடத்துல நீங்க வந்துட்டு யோசிக்கலாம். ஸோ இமேஜ் அப்படின்றத நீங்க டவுன்லோட் பண்ணி தான் குடுக்கணுமா? அப்படின்ற அவசியம் கூட இல்ல. ஓகேவா? நீங்க ஈவன் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆன்லைன் இமேஜ கூட நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க வந்துட்டு லிங்க் வந்து அப்படியே குடுக்கலாம். நான் திரும்ப வந்துட்டு மென் இமேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்றேன். சர்ச் பண்ணிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏதாவது வந்து ஒரு இமேஜ் எடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இமேஜ் எடுப்போமே. இப்போ இந்த இமேஜ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஓப்பன் இன் நியூ டேப் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்கணும். ஜஸ்ட் a minute லோட் ஆகுது. ஸோ ரைட் கிளிக் பண்ணிட்டு என்ன பண்றேன் அப்படின்னா, ஓப்பன் இமேஜ் இன் நியூ டேப் அப்படின்னு இருக்கும் ஆப்ஷன். அத வந்துட்டு குடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இமேஜ் வந்துட்டு நமக்கு லோட் ஆயிருச்சு. திரும்ப ஒரு ரைட் கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் இன் இமேஜ் இன் நியூ டேப்ன்னு குடுக்குறேன். ஓகே. ஸோ இமேஜ் வந்துட்டு நமக்கு லோட் ஆயிருச்சு. இப்போ ரைட் கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, காப்பி இமேஜ் அட்ரஸ்ன்னு இருக்கும். காப்பி இமேஜ் இல்ல. காப்பி இமேஜ்னா இந்த ஃபைல் இமேஜ் ஃபைல காப்பி பண்ணிடும். காப்பி இமேஜ் அட்ரஸ். இமேஜ் அட்ரஸ் குடுத்தோம்னா, இந்த ஃபைல் எங்க இருக்கோ அதோட லொகேஷன வந்து காப்பி பண்ணும். ஸோ இந்த சோர்ஸ்ல போயிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க இந்த லோக்கல் ஃபைல் லிங்க்குக்கு பதிலா இத வந்துட்டு பேஸ்ட் குடுக்கலாம். ஸோ பேஸ்ட் குடுத்துட்டு நீங்க போயிட்டு வெப்சைட்ல ரெஃப்ரெஷ் பண்றீங்க அப்படின்னா, அந்த இமேஜ் வந்து என்னவாயிடும் உங்களுக்கு வந்துட்டு அப்டேட் ஆயிடும். பட் இதுல வந்துட்டு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா, இப்போ இந்த ஃபைல் வந்துட்டு ஆன்லைன்ல இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த ஃபைல் வந்துட்டு வேற ஒருத்தவங்க ஆன்லைன்ல இன்டர்நெட்ல வந்து போட்டு வச்சிருக்காங்க. ஓகேவா? அந்த ஃபைலோட லிங்க் எடுத்து யூஸ் பண்றோம். சப்போஸ் இந்த இமேஜோட ஓனர் அந்த இமேஜ வந்து ஹோஸ்ட் பண்ணவங்க அந்த இமேஜ இன்டர்நெட்ல இருந்து டெலீட் பண்ணிட்டாங்களோ, அல்லது இந்த லிங்க்ல இருந்து டெலீட் பண்ணிட்டாங்கன்னா என்ன ஆயிரும் அப்புட்னா, நமக்கு வந்துட்டு இந்த இடத்துல நம்ம வெப்சைட்ல வந்துட்டு லோட் ஆகாது. அதுக்கு பதிலா என்ன ஆகும்? நம்ம குடுத்திருக்க ஆல்டர்னேட்டிவ் டெக்ஸ்ட் தான் வரும். ஸோ அதனால தான் என்ன சொல்லுவாங்க அப்புட்னா, மோஸ்ட்லி இமேஜஸ டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஒரு ரீசன்னால தான் நம்ம டவுன்லோட் பண்ணி இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டருக்குள்ள போட்டு யூஸ் பண்றோம். ஓகேவா? ஃபைன். ஸோ இந்த வீடியோல நம்ம இமேஜஸ் எப்படி நம்ம வெப்சைட்ல இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஓகேவா? ஸோ ஆன்லைன் இமேஜையும் பார்த்தோம். ஆஃப்லைன் இமேஜையும் எப்படி இன்சர்ட் பண்றதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோல என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதே மாதிரி இத கிளிக் பண்ணா ஒரு வெப்சைட்டுக்கு வந்து போகுது இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இமேஜ்க்கு வந்துட்டு போகுது. இதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா, இமேஜோ அல்லது வேற எதையாவது கிளிக் பண்ணா வேற ஒரு வெப்சைட்டுக்கு போற மாதிரி நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஃபைன் கைஸ். பாய். தேங்க் யூ.